ஹாய் மை டியர் செல்லக்குட்டீஸ், எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் பாருங்கள். இதோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஊதுன பலூன், இதோ கேக்கு பாருங்கள், நல்லா இருக்கா? இவ்வளோதாங்க எங்கள் ரூமு. இந்த பலூன்ஸ்லாம் இங்கே போடணும், நிற்க வச்சுட்டு கீழே. சரி, ஓகே. நான் போயிட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரேன். அழிச்சு விட்டோம், விட்டு விட்டுனா போச்சு. ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க. கேண்டில் பொறுத்துங்க. இந்த ரூமில் நாங்கள் எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலுமே ரொம்ப பிளாக்காக தெரியும். அதனால தான் நாங்கள் எப்போவுமே இந்த ரூமில் எதுவுமே பண்ண மாட்டோம். பகலில் நல்லாயிருக்கும், ஆனால் நைட் டைமில் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு பக்கத்தில் லைட் இருக்கா, அதனால் அப்படி தான் தெரியும். அதுக்கு மேலே எங்கள் பசங்க 2 பேரும் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அதனால் அவங்க அப்பா வேறு திட்டிக்கிட்டே இருந்தாங்க. திட்டுறாங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு. பூ வாங்கி கொடுக்க சொல்லனா அதுவும் வாங்கி தரல. ரொம்ப கோபமாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அவங்க ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். அவங்க எப்போவுமே கிஃப்ட் கொடுப்பாங்க. ஹாய், வாங்க கேக்கு சாப்பிட்லாம். பர்த்டே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு தோசை ஊற்றணும். நிறைய வேலை இருக்குது. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். இதுதாங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் கொடுத்த கிஃப்ட்டு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு. இவங்க வரும்போதே எல்லாம் ஓப்பன் பண்ணிடுச்சிங்க. 2 பேர்த்துக்கு 2. அவங்க எப்போவுமே 2 தான் கொடுப்பாங்க. 2 பேர்த்துக்கு சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்ரீக்கு மட்டும் இந்த பவுச்சான், அதுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. இது நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க? பென்சில் பாக்ஸுங்க, பென்சில் பாக்ஸு. வேறு இது திவ்யாக்கா கொடுத்தாங்க, ஒரு பென்சில், ஒரு எரேசரு. அதை வரும்போதே பாருங்கள் சீவி, அது ஒரு மாதிரி அதுங்களுக்கு இது சீவிலன்னா தூக்கமே வராது போல். இதுதாங்க. இந்த எரேசருக்காக ஒரே சண்டைங்க வீட்டில். டயர் எரேசரா இதுதாங்க. அவங்க எங்களுக்கு எப்போவுமே அங்கே இருந்த வரைக்குமே கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. பசங்களுக்கு 2 பேர்த்துக்கு யாருக்கு பர்த்டே வந்தாலும் 2 பேர்த்துக்கு சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஐ மிஸ் யூ அவங்கள. ஆமாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம். அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்தோம். இப்போ நாங்கள் ரொம்ப தனியாக இருக்கோம். எங்களோட பர்த்டே, எங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு யாரும் இல்லைல்ல, அதனால். இந்த பர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு.